பாவம் போல வந்து கிடக்குது பாவம். ஒரு வார்த்தை நம்மளால திருப்பி ஏன்னு கேட்கல. எல்லாம் இந்த பெண்ணால வந்தது, பரட்ட பெண்ணு செய்ய வேலையெல்லாம் அநியாய வேலைதான். என்னத்த செல்லுது. சரி, இப்ப இவனை எழுப்பண்ட, அவன் உறங்கட்டு. எழும்பி வரும்போது பாத்துக்கலாம். என்ன அம்மா வந்து பாத்துட்டு ஒன்னும் சொல்லாம போகுது? அம்மா அம்மா. என்ன மோன? ஏன் அம்மா வந்துட்டு எனக்குமே இல்லாம போறியா? இல்ல இல்ல மோன, வந்தேன்னா நீ நல்லா கிடந்து உறங்கி கிடந்தல, அதான் உன்னை எழுப்பண்டான்னு சொல்லிட்டு போனேன். சரி, அதுக்கு ஏன் மூஞ்சி இப்படி வச்சுட்டு சோகமா இருக்குது? என்னாச்சம்மா? ஒன்னும் ஆகல மோன, ஒன்னும் அடிச்சு போட்டேன்ல, அதனால எனக்கு ஒரு நிம்மதியே இல்லை. மனசு கிடந்து ஒரு மாதிரி வெப்படாலப்பட்டுட்டே இருக்கு. அதான் உன்னை பார்த்து மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன். நீ உறங்கி கிடந்தியா? சரி, உன்னை எழுப்பண்டேன், உறவை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஐயா அம்மா, இதுல என்ன இருக்கு? நீங்க ஏன் வருத்தப்படுதியா? நான் அதை அப்பவே மறந்துட்டேன். எனக்கு செல்லம் மோய். ஏமா உங்களுக்கு என்ன ஆச்சு? என்ன மோன சிரிச்சு? உனக்கு என்ன மேல கோவமே இல்லையா? எனக்கு என்னம்மா கோவம் உங்க மேல? நீங்க என்ன தப்பு பண்ணியா? இல்ல இல்ல மோன, நீ தப்பு பண்ணாமல நான் அடிச்சு போட்டேன்ல, அதான். இதுல என்னம்மா இருக்கு? தெரியாம நீங்க பண்ணாதானே? அது மட்டும் இல்ல, நீங்க வரும்போது நான் கைய வாங்கிட்டு நின்னேன். அப்ப யாருக்கா இருந்தாலும் நானும் தப்பு பண்ணேன்னு யோசனை வரதான் நம்ம செய்யும். இதுல என்ன இருக்கு? நீங்க வருத்தப்படாதீங்க. என்னம்மா, நான் ஒண்ணு நினைக்கல, அதை விடுங்க. இருந்தாலும் நானும் தப்பு பண்ணிட்டேன். ஒரு பக்கமா பாத்துட்டேன். நான் வரும்போது நீ வேற கைய வாங்கிட்டு நின்னியா, இவள அழுதுட்டே ஓடி வந்தாளா. அப்ப நான் நினைச்சேன் நீ உண்மையிலேயே அடிச்சிருப்பியா இருக்குன்னு நினைச்சேன். சரி, நீ என்ன பண்ணியது? இந்த மாதிரி தப்பு இனி நடக்காம நான் பாத்துக்கேன்னா முன்ன போட்டுன்னா உன்ன நினைச்சாத, வருத்தப்படாத. ஒண்ணும் இல்லம்மா, அதுக்கு நீங்க வருத்தப்படாதீங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து நான் அவளுக்கு சரியா கொடுப்பேன். என்னல மோன, திருப்பி அப்படியே பேசிய? நீ அவளை அடிச்சதுல தானே நீ திருப்பி என் குறியாரிக்க? இல்லாம இப்ப நான் அவளை அடிச்ச ஒண்ணும் போவே இல்லை. ஆனா அவளுக்கு கண்டிப்பா இதுக்கு ஏதாச்சும் ஒரு பதில் கொடுப்பேன். ஏன்னா நான் அப்பதான் விளையாடி முடிச்சுட்டு வந்து இருக்கேன். அவ அப்பதான் உள்ள வெளியில வந்து அம்மா எங்க நான் என்கிட்ட கேட்க, நான் நீங்க எல்லாம் உள்ள இருக்குதுன்னு நினைச்சேன். அது இந்த அம்மா வெளியில கதை பேச போச்சு. இவளுக்கு 50 வயசு ஆகுது, ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னு, இந்த வயசுல தேவையா? எல்லாம் அப்பா இல்லைன்னா அது இதுன்னா. அப்ப சென்னை உனக்கு கல்யாணம் ஆகல, அப்ப உனக்கு மாப்பிள்ள விடுவேன், கவலைப்படாது அப்படின்னு சொன்னேன். அவ்வளவுதான் சென்னை. அதுக்கு நாய பேயன் என்னெல்லாம் வார்த்தை விடியா தெரியுமா? அவளோட நான் 2 வயசு பெரிய பையன் தானே, அதுக்குள்ள மரியாதை எனக்கு தரலாமாம்மா? அதனால எனக்கு கோவம் வந்து நான் இறங்கி அடிச்சுக்கின்னு கை வாங்கினேன். அந்த நேரம் கரெக்டா நீங்க வந்திய. அதுக்கு என்னெல்லாம் டிராமா பண்ணிட்டா தெரியுமா? நீங்கதான் பாத்தியில அவன் நடத்தின நாடகத்தை. பின்ன நான் அந்த நேரத்துல ஒன்னும் செல்ல இல்ல. இந்த பெண்ணு இப்படி சொல்லிச்சாங்க, அவளுக்கு 50 வயசு ஆகுது, இந்த வயசுல இவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேவையா அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னாளாகா? ஆமாம்மா சொன்னா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் விட மாட்டேன், வெளியில விட மாட்டேன்னா, அவைய மட்டும் இது பண்ணனா அப்படி இப்படின்னு. அதான் நான் சொன்னேன், உனக்கு கல்யாணம் ஆகல, உனக்கு மாப்பிள்ள ஒண்ணு விடுவான்னு சொன்னேன். அதுக்குதான் இந்த ஆட்டம் ஆடி முடிச்சுட்டான். இந்த வயசுல இந்த பெண் என்னெல்லாம் பேசுது பாரு. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு நாள் கொடுப்பேன் பாரு. அதுதான் நான் சொன்னேன், ஒரு நாள் இவளுக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கொடுப்பேன்னு. சரி மோன, நீ அதுக்கு நான் அடிக்க பிடிக்க போவாது, அதை நான் பாத்துக்கலாம். சரியா? இதோட விடு. உனக்கு என்ன மேல உள்ள கோவம் போச்சா மோன? போச்சம்மா, உங்க மேல எனக்கு எதுக்கம்மா கோவம்? கோவம் எல்லாம் இல்ல. நீங்க திடீர்னு வந்த உடனே என்னோட சைடு நேத்து கேட்காம டக்குன்னு என்ன அடிச்சிட்டு, அது ஒரு மாதிரி நல்ல சங்கடமா போச்சு. அதனாலதான் வந்து கிடந்து உறங்கினேன். உறங்கி எழுமனோடனே எல்லாம் சரியாயிடுச்சு. சரி, எனக்கு செல்ல மோன. செல்ல மோனேன்னு எல்லாம் கொஞ்ச நேரம் போதான். நீங்க வந்து அப்ப உச்சத்தைக்கு பிரியாணி வச்சுதாருங்க. ஆளு கொள்ளாண்டே நீ. சரி, போட்டு போவோம். பாவன் வந்து பேசுனா உடனே பிரியாணி கேட்கல நீ. ஏதோ நான் உங்ககிட்ட வந்து பிரியாணி வச்சு கேட்டேன் போல இல்லாம ஷாக் ஆகுதியா? நீங்க இத்தனை வருஷத்துல எங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் பிரியாணி வச்சு தந்திருப்பியாளா? ஒரு நாளுமே தந்தது கிடையாது. என்னல மோன, அம்மா எப்படி அசிங்கப்படுத்திய? நான் உன்னை அசிங்கப்படுத்தலாமா? பிரியாணி வச்சு தருங்கன்னு கேட்டோன்னா, என்னது பிரியாணி வச்சு தரணுமான்னு கேக்குதியா? அதான் கேட்க, என்னை நீங்க வச்சு தந்தியான்னு. நான் சொன்னது அவ அந்த பெண்ணு வைப்பா இல்ல, அதனாலதான் நான் சொன்னேன். உங்களெல்லாம் என்னால புரிஞ்சிக்கவே முடியல. எதனால உங்க சண்டை கடையிலயும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பின்ன என்ன செய்யுது? நான் ஒரு அம்மா ஆகி போனேனே, பிள்ளைய அடிச்சு இதை பார்த்துட்டு இருக்கவும் முடியாது. அதனாலதான் வாரேன். நீ என்னன்னா இப்பதான் அவளை அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்த, இப்ப அவள்கிட்ட பிரியாணி வச்சு கேட்க. ஆமாம்மா, வேற என்ன செய்யுது? உங்களுக்கு வச்ச தெரியாது. சரி, ஒரு முயற்சி பண்ணி பாப்பேன். இத்தனை வருஷம் முயற்சி பண்ணி பார்த்தீங்களா? அதுவும் நீங்க பண்ணல. அதனால இனி உங்களால பண்ணவே முடியாது. அதனால அந்த பெண்ணு தானே சூப்பரா பண்ணுவான். அவதான் யூடியூப் அது இதுன்னு எல்லாம் பார்த்து சின்ன பிள்ளைலேண்டே அவ சூப்பரா சமைச்சியா. உங்க சமையலோட எனக்கு அவளுக்கு சமையல் தான் நல்லா பிடிச்சிருக்கு. என்ன செய்யுது? அதனால தேவைக்கு வந்து பேசுதானே ஆவணும். ஓவர கௌரவம் பிடிச்சிட்டு இருந்தா ஒண்ணும் நடக்காது. கொள்ளாண்டே, நீ நல்லா பழச்சு கேட்டியா? சரி, நான் அவள்கிட்ட போய் சொல்லி நீ போய் சிக்கன் வாங்கிட்டு வரியா? அவள்கிட்ட போய் என்ன சொல்ல போறியா? அது அண்ணன் பிரியாணி பண்ணலான்னு சொன்ன மக்களே, அதனால பிரியாணி பண்ணுவேன்னு சொல்ல போறேன். ஆமா, நீங்க நல்லா சொல்லுங்க. போய் அண்ணன் பிரியாணி வச்சு கேட்டான். அதுக்கப்புறம் அவளுக்கு கொஞ்சம் கூட தலைக்க நான் வரதான் செய்யும். என்னடா நம்ம இவ்வளவு தூரம் பண்ண போறவும் அவன் நம்மள்ட்ட இறங்கி வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கூட ஆடுவான். அப்ப இப்ப என்னல செய்யுது இல்லையே?
அட கடவுளே, தள்ளையும் மோனும் சேர்ந்து இப்படி கொஞ்சம் குழாவி பேசிட்டு இருக்குன்னா ஒருவேளை நான் போய் சின்னது தெரிஞ்சு போச்சோ. சரி, அப்படி என்னத்த பேசுனேன்னு கேப்போம். நேர அவள்கிட்ட போய் இன்னைக்கு வீட்டுல சிக்கன் பிரியாணி செய்யணும்னு சொல்லுங்க. அவளே ஆட்டோமேட்டிக்கா வந்து செஞ்சிருவாமான்னு சொல்லுவா. ஆனா தயவு செய்து நான் தான் கேட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அட வெக்கம் கெட்டவனே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் இல்ல சொன்ன நீ. அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இப்ப வெக்கமே இல்லாம எனக்கு பிரியாணி தின்னு காத்திருக்கிய. என்னத்த சொல்லுது. ஓ சரிதாம்மா, அப்ப நீ போய் சிக்கன் எடுத்துட்டு வா, நான் அவள்கிட்ட போய் சொல்லியேன். சரியா? சரி, நம்ம இந்த விஷயத்துல கௌரவம் பார்க்க கூடாது. பையவே கூட மிங்கிள் ஆவனேன்னா பிரியாணி செஞ்சு கொடுத்துதான் ஆகணும். இல்லைன்னா நேரத்தை நடந்ததை வச்சு நீ போய் சொன்னேல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அம்மா கொஞ்ச நேரம் என்ன கிளாஸ் எடுத்து கொன்னே போடுவேன். அதனால பேசாம பிரியாணி செஞ்சு கொடுக்கலாம். சரி, இப்ப ஒன்னும் தெரியாத போல உள்ள என்ட்ரி ஆகும். சரிம்மா, நான் துணியை மாத்திட்டு போயிட்டு வரேன்னா. எப்படி ஒரு கோழி எடுக்கட்ட, அப்பதான் கொஞ்சம் பொரிச்சவும் செய்யல. சரி, ஒரு கோழியே எடு. அப்ப ராத்திரி தீங்க எடுத்துடலாம் பாத்தியா? சரி சரி, போயிட்டு வரேன்னா. வேற ஏதாவது வாங்கணுமா? வேற ஒண்ணும் வேண்டாம், எல்லாம் இருக்குது. சரியாம்மா, அப்ப நான் போயிட்டு வரேன். ஐயோ, இவ எப்ப வந்தான்னு தெரியலையே. நாங்க பேசினதெல்லாம் கேட்டிருப்பாளோ? என்னண்ணா, என்னாச்சு? என்ன பார்த்தோன்னு வாயப்ப வந்த இப்ப முறைச்சிட்டு நிக்க, என்னாச்சு? ஆமா, இந்த பெண்ணிட்ட நான் பேச விரும்பவே இல்லை. ஒழுங்கா இருக்க சொல்லுங்க. ஏப்பா, 2000 திருப்பி சண்டை போடாதீங்கப்பா தயவு செய்து. ஏன் நான் ஒன்னு சிக்கன் தானே வாங்க சொன்னேன், நீ மரியாதை இப்ப சிக்கன் வாங்கிட்டு வா. போயிட்டு வரேன். மாறிட்டேன் அந்த பக்கம். அப்பாடா, ஒரு வழியா தப்பிச்சண்டா சாமி. இவளுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கான நான் பிரியாணி கேட்டேன்னு சொல்லிட்டு ஓவரா சீன் போட்டிருப்பா. அட கள்ள பையில, எப்படி சமாளிச்சுட்டு போறான் பாரு. சரி போ போ, முதல்ல பிரியாணி அவச்சு தின்னு, அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு. ஏன்னா இப்ப ஏதாவது சொல்லிட்டேன்னா அம்மா தூக்கி போட்டு என்ன கொல்லுவா. குட்டையானோ, ஐயோ என்ன அம்மா கூப்பிடுது. ஒருவேளை நம்ம போய் சொன்னதை கேட்கதான் கூப்பிடுதோ. சரி ஓகே, சமாளிப்போம். என்னம்மா? ஏன்டி கூப்பிட்டதானே செஞ்சேன், அதுக்கு என்ன? என்னம்மா அப்படின்னு கேக்கிய? என்னம்மா என்ன போல மிமிக்ரி எல்லாம் பண்ணி காட்டிய? ஆமா, நீ நடிச்சவே செய்ய, அப்ப உனக்கு அம்மா நான் மிமிக்ரி பண்ணாம இருந்தா எப்படி? ஐயோ, அப்ப வீளுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இப்ப நான் என்ன செய்வேன்? நீ ஒன்னும் செய்யண்டா. அவன் இப்ப சிக்கன் எடுத்துட்டு வருவான், பிரியாணி வை. சரியா? சரி அம்மா, சரி. நான் இப்ப போய் உள்ளி தக்காளி எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சேன். சரியா? சரி சரி, போய் வை போ. சாப்பா, தப்பிச்சண்டா சாமி, ஓடிடுவோம். கள்ள பெண்ணு, அவளுக்கு தெரிஞ்சு போச்சு எனக்கு தெரிஞ்சுன்னு. அதுக்குன்னு சொல்லிட்டு பிரியாணி வச்சு அது சொன்னதுக்கு ஒரு வார்த்தை கேட்கல. பைய ஓடிட்டா பாரு. இதே இது மத்த நாள் ஏதாவது வச்சுதுன்னா 1000 பதில் வர அவள்கிட்டாண்டு. எனக்கு முடியல, அங்க வலிச்சது இங்க வலிச்சது, நான் பண்ண மாட்டேன். ஒரு தப்பு பண்ணோன்னு எப்படி பம்மி போகுது பாரு. மஞ்சு, மக்களே மஞ்சு. என்னப்ப கூப்பிட்டீங்களா? ஆமா மக்களே, கூப்பிட்டேன். அம்மா எங்க? அம்மா எனக்கு காணல. நானும் வருவான்னு காத்துட்டு இருக்கேன். என்ன வந்த பாடல, எங்க போனா? அப்பா, அம்மா, உமா அத்தை, அப்புறம் ஜில் அத்தை, செல்வி அத்தை, இவங்க கூட எல்லாம் பேச போறேன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படியா? சுத்தம். அப்ப இன்னைக்கு ராத்திரி நம்ம பட்டினிதான். ஏன் அப்பா அப்படி சொல்லுதியா? ஆமாம்மா, அவளை பத்தி தெரியாதா? ஊர் சுத்த போனான்னா எப்ப வருவானே தெரியாது. அதனாலதான் சொன்னேன் இன்னைக்கு நமக்கு சாப்பாடு இல்லைன்னு. கவலைப்படாதீங்க அப்பா, நம்ம ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடலாம். ஆமா, அதுவும் நல்ல ஐடியா தான். எப்படியும் அவளை கையில சாப்பிடுறது வாயில வச்ச கொள்ளாது. அதுக்கு நம்ம ஹோட்டல்ல திணியது நல்லதுதான். ஏன்ப்பா, என்ன திடீர்னு இப்படி அதிர்ச்சியா இருக்குதியா? அப்ப ஹோட்டல்ல வாங்கண்டாமா? கொஞ்ச நேரம் அமைதியாயிரு மஞ்சு. என்னப்பா சொல்லுதியா? ஒன்னும் கேட்கல. நீங்க தானே சொன்னி அம்மைய சாப்பாடு வாயிலே வச்ச கொள்ளாதுன்னு, நம்ம ஹோட்டல்ல சாப்பிடலான்னு. எனக்கு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி தருங்க. சரியாப்பா? ஐயோ, இவ வேற நேரங்காலம் புரியாம என்ன மாட்டி விட பாக்கியாளே. இல்லன்னா ஒண்ணு பண்ணுவோம், அப்ப நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோம். சரியா? நான் போய் துணி மாத்திட்டு வரேன். அம்மா, நீங்க வந்தியலா? எப்ப வந்தியா? குட்டை, நான் வந்தது இருக்கட்டு. அப்பனுங்க மோளுக்கும் எனக்கு சாப்பாடு நல்லா இல்ல இல்ல. அப்ப இத்தனை வருஷம் நான் உச்சி தந்து நீங்க தின்னல, பட்டினி கிடந்தே, அப்படிதானே? இல்ல அம்மா, நான் அப்படி சொல்லல. அப்பாதான். என்ன அப்பாதான்? சரி, அவர் சொன்னாரு. அப்ப நீ ஒரு வார்த்தை சொல்லலாம் இல்லாட்டி? ஏன் அப்பா அப்படி சொல்லுதியா? அம்மா வச்ச சாப்பாடு நல்லாதான் இருக்கு, நானும் தின்னதானே செய்ய இத்தனை வருஷம்னு நீ சொன்னியா? நீயும் கூட சேர்ந்து நானும் ஹோட்டலுக்கு தின்ன வாரம் இல்ல சொல்லிய? அப்பா குட்டே,
என்னத்தாப்பா நீ நான் இருக்கும்போது ஒரு மாதிரி நான் இல்லாத நேரம் ஒரு மாதிரி நீ நடந்துக்கி அப்படிதானே? இப்பதானே உனக்கு புத்திய நான் பாக்கேன். அவர் அடுத்த வீட்டுல உள்ளவர், அவரை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா நீ எனக்கு வயிற்றுல தானே பிறந்த, இத்தனை நாள் உன்னை சுமந்து பத்தேன் இல்லாட்டி இந்த பாசம் கொஞ்சமாவது இருந்திருந்தா நீ என்ன இப்படி விட்டு கொடுத்து பேசிட்டு உனக்கு நான் காலையிலே எழும்பி காலத்தையும் உச்சத்தையும் சோறு கட்டி உன்ன ஸ்கூலுக்கு நான் அனுப்பி விட்டு அந்த இனி வரும்போது காத்திருந்து உனக்கு நான் அந்த இது ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சு ராத்திரத்தையும் உனக்கு எல்லாம் நான் பண்ணி தந்தா நீ ஒரே நிமிஷத்துல எனக்கு சாப்பாடு நல்லா இல்லைன்னு அவர் சொன்னவொன்னா ஓன்னு சொல்லிட்டு கிளம்பி எல்லாத்துக்கு ஹோட்டலுக்கு. அம்மா அப்படியெல்லாம் இல்ல அம்மா. ஏம்மா இப்படி எல்லாம் பேசுது? எனக்கு கஷ்டமா இருக்கு. இருக்குண்டி உனக்கு கஷ்டமா? அப்ப எனக்கு எப்படி இருக்க நீ இப்படி சொல்லும் போது? அம்மா நான் நல்லா இல்லைன்னு ஒன்னும் சொல்லல அம்மா. அப்பா சொன்னனால சரி நானும் அப்ப ஹோட்டலுக்கு சாப்பிட போலன்னு தானே அம்மா சொன்னேன். ஏ வசந்தி, என்ன வசந்தி நீ பிள்ளைய போட்டு இப்படி கரைச்சி காட்டிட்டு இருக்கிய? போய் உமட்ட தான் பேச நான் ஒன்னும் வரல. நான் எனக்கு மூல்ட்ட எங்க பேசிட்டு இருக்கேன். உமா திருத்தவே முடியாதுன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. இத்தனை வருஷம் உமக்கு அப்பனுக்கு அம்மைக்கு எல்லாம் அவுச்சு பறக்கி நான் தட்டுனேன் இல்ல, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. எனக்கு சாப்பாடு உங்களுக்கு நல்லா இல்ல. அப்ப நீங்க டெய்லி ஹோட்டல்ல தின்னுங்க. எனக்கு வீட்டுல இருந்து தின்னதியா? நான் இந்த வீட்டுல அவுச்சவே மாட்டேன். அப்படி அவுச்சாலும் எனக்கு மட்டும் தான் நான் அவுச்சு தின்னுவேன். நீங்க நல்ல ஹோட்டல் வாங்கி தின்னுங்க. உனக்கு அப்பனுக்கு அம்மைக்கு எல்லாம் நீ ஹோட்டல்லயே வாங்கி கொடு. என்ன வசந்தி ஒரு சின்ன விஷயத்தை இவ்வளவு பெருசாக்கிய? எது ஒரு சின்ன விஷயம்? எனக்கு சாப்பாட வாயிலே வச்ச கொள்ளாதுன்னு நீ சொல்லி அது உனக்கு சின்ன விஷயமா? உனக்கு அப்பா அம்மைக்கு சுகர் இருக்கு, அவியலுக்கு வாய்க்கு விதவிதமா நான் வந்து அவுச்சு பறக்க குடிக்கேன். அவியலுக்கு எது தேவையோ எது தேவையில்லையோ அதே போல உங்களுக்கு வாய்க்கு ருசிக்கு தனியா அவுச்சு தாரேன். அப்படி ஒன்னா நான் பார்த்து எல்லாத்தையும் நான் பண்ணா இந்த பெண்ணை நான் ஸ்கூலுக்கு எல்லாம் விடியேன். காலையில எலும்பி அவுச்சு பறக்க கட்டி இவ்வளவு தூரம் நான் உங்க எல்லாரையும் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரே வார்த்தையில அசல்ட்டு அவளுக்கு சாப்பாட வாயில வச்ச கொள்ளாதுன்னு சொல்லுதியா? அப்ப நான் என்ன செய்வேன்? நான் மனசார அப்படி சொல்லல வசந்தி. நான் கொஞ்ச நேரமா காத்திருக்கேன், நீயும் வரலையா, ராத்திரிக்கு பசியம் வந்துட்டு அதனால அவள்கிட்ட கேட்டேன். அப்ப அவதான் சொன்னா நீ வந்து பக்கத்து வீட்டுல உள்ள கூட எல்லாம் பேச போறியேன்னு. அப்ப நீ அவைய கூட பேச போனா லேட்டா வந்தானே, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். இன்னைக்கு சாப்பாடு கிடைச்ச மாதிரி தான் நம்ம ஹோட்டல்லே சாப்பிடுவேன். அப்படி விளையாட்டா தான் நான் பேசினேன்னு தவிர நான் சீரியஸா பேசல வசந்தி. நான் என்னைக்காவது சொல்லிட்டேன் உனக்கு சாப்பாடு நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல சாப்பிடாம நான் போயிருக்கேன்னா அப்படி எல்லாம் இல்லையே. இன்னைக்கு அவள்கிட்ட ஏதோ ஜாலியா பேசணும்னு சொல்லிட்டு அப்படி சொன்னது. ஆமா நீங்க நல்லா இல்லைன்னு சொன்னதும் இல்ல, சாப்பிடாம ஒரு நாளும் இருந்தது கிடையாது. எல்லாம் ஓகே தான். ஏன்னா அப்ப நான் உங்க கூட உங்க முன்னாடி நின்று அதனால வேற வழி இல்லாம செஞ்சுட்டு போயிருப்பியா. இன்னைக்கு நான் கூட இல்ல அதனாலதான் நான் இல்லாத நேரம் உண்மை எல்லாம் வழியில வருது. என்ன வசந்தி நீ பேசிட்டு இருக்கிய? கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நீ உன் பாட்டு வார்த்தைகள் எல்லாம் விட்டுட்டே இருக்கிய. அப்ப நீங்க இவ்வளவு பெரிய வார்த்தையை அவளுக்கு சாப்பாடு வாயில வச்ச கொள்ளாதுன்னு சொன்னதெல்லாம் தப்பு கிடையாது. நான் இவ்வளவு சொன்னது தப்பு, அப்படிதானே? இல்ல வசந்தி நீ புரிஞ்சுக்காம பேசிட்டே இருக்க வசந்தி. பிள்ளைகிட்ட ஏதாவது டைம் பாஸுக்கு பேசணும்னு சொல்லிதான் வசந்தி அப்படி நான் பேசினது. எல்லாமே நான் மனசுல இருந்து எதுவுமே பேசல வசந்தி, புரிஞ்சுக்க வசந்தி. ஆமா நீங்க சொன்ன ஆளு கொள்ளலாம். நீங்க அசால்ட்ட சொல்லிட்டு நாளை வேலையை போயிருவியா, அதுக்கப்புறம் நான் நாளை அவுச்சு கொடுத்தேன்னு அது இதே வார்த்தையை சொல்லலாம். நீ வச்சு இது நல்லா இல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்? இதுகளுக்கு புரிய வச்சணுமா? இதுக்கெல்லாம் இப்ப குடிக்க சாப்பாடு நல்லா இருக்க நல்லா இல்லையான்னு வாயால அதுக்கு செல்லவே தெரியாது. நீங்க வேற இப்படி சொல்லி கொடுத்தாச்சு, அது நீ என்ன செய்ய? சரிம்மா வசந்தி தப்புதான், இனிமே இப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன். நீ கோவப்படாத, ஃப்ரீயா விடு. நான் ஒன்னும் கோவப்படல. இனி நீங்களே ஹோட்டல்ல வாங்கி பறக்க தின்னுங்க சரியா? போட்டு வசந்தி கோச்சிக்காத வசந்தி. நான் தானே வசந்தி சொன்னேன், இதுல என்ன வசந்தி இருக்கு? என்ன சொன்னாலும் நான் சாப்பிடாம எடுக்காமல வசந்தி இருக்கேன். இல்ல வசந்தி, உன் பேச்சுக்கு நான் ஏதாவது மறு பேச்சு பேசுவேனா சொல்லு. நீ இன்னைக்கு சமைக்க வேண்டாம், நான் உனக்கு பிடிச்ச புரோட்டா பீஃப் இதெல்லாம் வாங்கிட்டு வரேன் சரியா? இப்ப என்ன அழகா இருக்கு தெரியுமா உனக்கு முகம்? சிரிச்சுட்டே இரு வசந்தி, அப்பதான் நீ அழகா இருப்ப. வாங்க அந்த பாக்கா கொஞ்ச நேரம் கூட கோவப்பட்டு சண்டை போட விட மாட்டாரு. உடனே அங்க சமாதானப்படுத்தி எல்லாத்தையும் முடிச்சிருவாரு. குடும்பம்னா அப்படிதான் வசந்தி. சண்டை போட்டுட்டு அதையே பிடிச்சிட்டு ஈகோ பார்த்துட்டு பேசாம 2 நாள் 3 நாள் இருந்தா சண்டையும் பெருசாகும், கோவம் பெருசாகும், அதுக்கப்புறம் வெறுப்பு வரும். அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுல்ல வசந்தி. அதனால நம்ம என்ன கோவத்தாவங்கள் இருந்தாலும் 5 நிமிஷத்துல பேசி அதை உடனே சமாதானப்படுத்தி அந்த பிரச்சனையை முடிச்சிட்டு அடுத்த நிமிஷம் சந்தோஷமா வாழலாம். என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆமாம்மா, இந்த செல்ல எடுத்து சோசியல் மீடியாவை பார்த்தாலே ஐயோ தலை சுத்துது. எங்க பார்த்தாலும் டைவர்ஸ். நேத்தே தான் சேர்ந்து போட்டோ எடுத்து போட்டிருப்பாங்க, இன்னைக்கு டைவர்ஸ். நேத்தே தான் பிள்ளை பந்தன்னு போஸ்ட் போட்டிருப்பாங்க, இன்னைக்கு டைவர்ஸ். முந்தினத்தான் கல்யாணம் ஆயிருக்கேன், இன்னைக்கு டைவர்ஸ். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு வசந்தி. அதனாலதான் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம பேசி உடனே சமாதானம் ஆயிட்டேன்னா நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமா இருக்கலாம். இன்னொரு லைஃப்ல போறது ஈஸி, ஆனா வந்து இதே ஃபர்ஸ்ட் இருந்த போல அந்த லைஃப் இருக்குங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இதுல இருந்த சந்தோஷம், இதுல இருந்த எதுவுமே அங்க கிடைக்காது. அதனால இருக்கிற லைஃப பிடிச்சு நம்ம எவ்வளவு தூரம் வச்சிருக்கோமோ அவ்வளவு தூரம் நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம். ஆமாங்க நீங்க சொல்லியதெல்லாம் கரெக்ட் தாங்க. எனக்கே சில நேரம் எல்லாம் பயமா தான் இருக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது, நம்ம வாழ்க்கை எப்படி ஆயிருமோன்னு. நீங்க நல்ல புரிதலோட இருக்கீங்க, அதனால எனக்கு சந்தோஷம்தான். பாடா ஒரு வழியா சண்டை தீர்ந்தது. அம்மா சமாதானம் ஆயிட்டாங்க. அம்மா சாரி, என்ன அம்மா நான் தெரியாம அப்படி பேசிட்டேன், இனிமே அப்படி பேச மாட்டேன். சரி மக்களே, சரி பரவாயில்ல, சரி அம்மா மன்னிச்சிட்டேன். நீ என்ன மன்னிச்சிட்டேன்னா அம்மாவை ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டேன். பரவாயில்லம்மா, நானும் தப்பு பண்ணிட்டேன்லம்மா, நல்லா பரவாயில்ல. சரி வசந்தி, நான் போய் உனக்கு பிடிச்ச புரோட்டா பீஃபும் பிள்ளைக்கு ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன் சரியா? சரிங்க. அப்புறம் மாமா மாமிக்கு இட்லி வாங்குங்க சரியா? சரி வசந்தி, சரி போயிட்டு வரேன்.
ஆமா கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க வெளியில போய் பேச போனீங்களே, அதுல ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் இல்லாம இருக்காதுல்ல? எதுக்கு போனீங்க? அதுவாங்க சனிக்கிழமை வாவலிக்கு போலன்னு பிளான் பண்ணிருக்கா, அதனாலதான் அதை பத்தி பேசுறதுக்கு. அப்படி அம்மா வாவலிக்கு போற மாதிரி ஜாலி ஜாலி ஜாலி. பிள்ளைக்கு சந்தோஷத்தை பாத்தியா? ஆமாங்க, நானே எப்படா வாவலிக்கு போலான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். அப்ப பிள்ளைகளை செல்லண்டாமா? ஆமா அதுவும் சரிதான் பாத்தியா. சரி நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க, நான் இப்ப கடைக்கு போயிட்டு வரேன். சரிங்க, பாத்து போங்க. சரிம்மா சரி. மாமி மாமி. அம்மா பாட்டி ரூம்ல படுத்திருக்காங்க. தாத்தாயும் பாட்டியும் கூட்டிட்டு வா மக்களே. போய் சொல்லு அப்பா சாப்பாடு வாங்க போயிருக்கு, இப்ப வாங்கிட்டு வரான், சாப்பிட வாங்கன்னு. சரிம்மா, கூட்டிட்டு வரேன். வாங்க மாமி, உட்காருங்க, சாப்பிடுவோம். ஆ சாப்பிடலாம். என்ன நீ சமைக்க இல்லையா? ஹோட்டல்ல இருந்து அவன் வாங்க போனானே. தொடங்கியாச்சு மாமியார் புராணத்தை. என்னதான் என் மாமியார் நல்லா பார்த்தாலும் மாமியாருக்கு வேலையை செஞ்சுதானே ஆகணும். என்ன வசந்தி, நான் கேட்டுருக்கேன், நீ உன் பாட்டுக்கு எதை யோசிச்சுட்டு நிக்க? இல்ல மாமி, ஒன்னும் யோசிக்கல, நீங்க உட்காருங்க, அவர் இப்ப வாங்கிட்டு வந்துருவாரு, சாப்பிடுவோம். சரியா? சாப்பிடியது இருக்கட்டும், நான் கேட்டதுக்கு நீ பதில் இல்லையே. என் வீட்டுல உனக்கு வச்சுக்க என்ன பிரச்சனை? இப்ப ஹோட்டல்ல எவ்வளவு ரூபா ஆகும்? ஏ சாந்தி, நீ வாயை மூடிட்டு சும்மா இரு. நம்மள வேலை செஞ்சு குடிக்கான், அதுவும் வேலை செய்துவோ, அதுவும் சம்பாதிச்சதுவோ, அதுவும் செலவு பண்ணதுவோ. நமக்கு என்ன, தாரதை தின்னிட்டு பேசாம வயசான காலத்துல கிடப்போம். யாரு சம்பாதிச்சா நாங்க பைசாயே கரியாக்காம இப்ப சேர்த்து வச்சா வயசான காலத்துல அவங்களுக்கு தானே அது பயன்படும். ஆமா, இவ்விய நல்லா சம்பாதிச்சு வச்சிருக்கேன், நல்லதான் வயசான காலத்துல இருந்து தின்னணும். மோனுக்கு பைசால தானே இருந்து தின்னணும். ஏன் நம்ம என்ன சேர்த்து வச்சு நம்ம பைசால இருந்து தின்னியோம்? மோ வேலை செஞ்சு தர்றது நல்லதானே, நம்ம எது தின்னியோம்? மாமானா மாமாதான், அவர் கரெக்டா என் மனசு நினைச்சு அதை கரெக்டா கேட்காரு. உங்களுக்கு வேற வேலை இல்ல, வாயை மூடிட்டு சும்மா இருங்க. ஐயா அப்பா வந்தாச்சு. நீ தேவையில்லாம இடக்கு முடக்கா ஒன்னும் சொல்லிட்டு கிடக்காத. தாரதை தின்னிட்டு பேசாம போய் கிடந்து உறங்கு, சரியா? ஆமா, எனக்கு இந்த வீட்டுல செல்லுக்கு எந்த உரிமையும் இல்ல. ஏன்ப்பா என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? இல்ல மன பிரச்சனை ஒன்னும் இல்ல. மஞ்சுதான் வந்துச்சுன்னா நீ ஹோட்டல்ல வாங்க போன அப்படின்னா தான் அதை பத்தி சும்மா பேசிட்டு இருக்கோம். நீ என்னத்துக்கு சும்மா சும்மா ஹோட்டல் எல்லாம் வாங்கி பைசாயை நாசம் பண்ணிய? அதுவும் ஹோட்டல் எல்லாம் எங்களுக்கு தின்னவும் கூடாது இல்ல, உடம்பு கையும் இல்ல. எங்க அம்மா சும்மா சும்மா ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடியா? கடைசியா நம்ம எப்ப ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டேன்னு சொல்லு. சொல்ல மாட்டேன், ஏன்னா உனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம நிறைய நாளாச்சு ஹோட்டல்ல சாப்பிட்டு. பின்ன எனக்கு தான் எனக்கு தோணுச்சு ஹோட்டல்ல சாப்பிடானே. வசந்தி வீட்டுல தோசை சுடியன்னு தான் சொன்னேன். நான் தான் வேண்டாம் சமைச்சாத, நான் போய் ஹோட்டல்ல வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன். என்ன ஒரு நல்ல மனுஷாப்பா, என்னை விட்டு கொடுக்காம பேசுறது. இல்லப்பா, எங்களுக்கு ஒத்து வராது இல்ல, அதனாலதான் சொன்னேன். எனக்கு தெரியாதாம்மா உங்களுக்கு ஒத்து வருமா ஒத்து வராதுன்னு. அதனாலதான் நான் உங்களுக்கு இட்லி சட்னி சாம்பார் தான் வாங்கினேன். எங்களுக்கு தான் நாங்க புரோட்டா அந்த மாதிரி வாங்கினோம். ஓ அப்படியாப்பா, சரிப்பா சரி. பாத்தீங்களாங்க, நமக்கு வேற இட்லி சாம்பார் வாங்கிட்டு அவியலுக்கு மட்டும் நல்ல புரோட்டா பீஃப் எல்லாம் வாங்கிடுது. என்ன சாந்தி, வயசா உனக்கு என்ன பைத்தியம் என்ன முத்தி போச்சா? ஏன் போய் அப்படி சொல்லுதியா? நீதான் சொன்ன ஹோட்டல் உள்ள சாப்பாடு எனக்கு ஒத்து வராதுன்னு. அதனாலதான் அவன் இட்லி சாம்பார் வாங்கிட்டு வந்திருக்கேன். லேசான சாப்பாடு, நமக்கு சாப்பிட்டு ஜீரணாவுக்கு ஈஸியா இருக்கான். ஆனா இப்ப என்ன சொல்லிய, அவங்களுக்கு மட்டும் புரோட்டா பீஃப் வாங்கியிருக்கு, நமக்கு வர இட்லி வாங்கியிருக்குன்னு. ஒன்னும் புரிஞ்சிக்கவே முடியல. இப்படி பண்ண அப்படி, அப்படி பண்ண இப்படி. வயசான காலத்துல சும்மா இரு சாந்தி, கிடைச்சதை தின்னிட்டு போய் கிடந்து உறங்குவோம். நான் ஒன்னும் செல்லல. என்ன வசந்தி, இதை போய் பார்சல் எடுத்து எல்லாருக்கும் பிளேட்ல போட்டு கொண்டு வா. சரிங்க, கொண்டு வரேன். எல்லாரும் இருங்க, சரியா? நான் எடுத்துட்டு வரேன். ஆமாவா, நீ அன்னைக்கு வந்து இரு. பரவாயில்லப்பா, நீங்க இருங்க, அதுல நான் கீழே இருக்கேன். மஞ்சு வா மக்களே, வந்து அப்பா பக்கத்துல உட்காரு. சரிப்பா வாரேன். குட்டை மக்கா வா, வந்து பாட்டிய பக்கத்துல உட்காருதியா? வேண்டாம் பாட்டி, நான் இங்கேயே அப்பாய்க்கு கூட இருக்கேன். ஆமா, நான் அவளை சொன்ன இப்ப வந்துருவா. பொம்மைய புத்தி தானே உனக்கும் இருக்கான். அவளும் இப்படிதான் சொன்ன உன்னை கேட்கவா செய்வா? அதே போலதான் நீ இருக்கிய. நேத்த சொல்ல என்னவும் பண்ணாட்டு நமக்கு என்ன. என்னம்மா இட்லி? சரிம்மா சரி. என்னத்த இது உங்களுக்கு? அம்மா எனக்கு ஃப்ரைட் ரைஸ் கொண்டு வரேன். டீ 2 கை தானே இருக்கு, ஒன்னொன்னு கொண்டு வரேன்டாமா, இரு கொண்டு வரேனா. வாவ், பார்க்கவே என்ன சூப்பரா இருக்கு ஃப்ரைட் ரைஸ். ஆமா டீ சூப்பரா தான் இருக்கும். ஏன்னா உள்ள கலர் பொடி அது இது நல்லாமோ சாப்பாடுலாமே, அதனால உங்களுக்கு இந்த மாதிரி சாப்பாடு தான் நல்லா பிடிச்சோம். வாங்க பாட்டி. என்னைக்காவது ஒரு நாள் தின்னலாமா, பிரச்சனை இல்லை. நீங்க இட்லியை சாப்பிடுங்க. என்னங்க உங்களுக்கு புரோட்டாயும் பீஃபும்? நீ எடுத்துட்டு வந்திருந்து சாப்பிடு வசந்தி. சரிங்க, நான் எடுத்துட்டு வரேன். ஆமா, இவன் சொல்லலைன்னா அவளுக்கு தின்ன தெரியாத பாரு. ஒவ்வொரு இடம் கொடுத்துதான் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. நான் என்னத்த செல்லு பார்க்கும்போது கோவமா வருது, வேற ஒன்னும் செல்லவும் வழி இல்லை. எங்க புரோட்டாயும் பீஃபும் சூப்பரா இருக்கு. எந்த கடையில இருந்து வாங்க நீங்க?
புதுசா அங்க ஒரு ஹோட்டல் இருந்துச்சு வசந்தி. சரி ஒரு நாள் மாத்தி வாங்கி பாப்பேன்னு சொல்லிட்டு வாங்கினேன். அந்த கடையில பயங்கர கூட்டம். கடைக்க பேரு நாங்க ஒழுங்கா பாக்கவே இல்ல. ஆ, அப்படியா? சரி சரி, நல்லா இருக்கு, நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. நம் 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 நம். ஆமா வசந்தி, உண்மையாவே சூப்பரா இருக்கு. ஆமாப்பா, இட்லியும் பஞ்சு போல இருக்கு. சாம்பாரும் அதே போல கட்டியா வச்சிருக்கு. சட்னியில தண்ணி சேர்த்துமானே தெரியல, ஃபுல்லா தேங்காய் தான். நல்லா இருக்கு. சரி அப்பா, சரி சாப்பிடுங்க எல்லாரும். நம் 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 நம். இனி இப்படி எல்லாம் ஹோட்டல்ல வாங்கி தின்னாதீங்கப்பா. இப்ப ஹோட்டல்ல தின்னது ஒன்றும் எதுக்கு பிரச்சனை இல்லை. நான் உச்சாம ஃப்ரீயா இருக்கேன் இல்ல, அதுதான் பிரச்சனை. இப்ப 3 நேரம் ஹோட்டல்ல வாங்கி கொடுத்தாலும் இது நல்லா தின்னும். ஆனா என்ன, நான் வந்து ஃப்ரீயா இருந்துட கூடாது, அதுதான் இதுக்கு பிரச்சனை. நெத்த செல்லுக்கு. ஏப்பா சுரேஷ், இனி நீ ஹோட்டல்ல வாங்கியது பிரச்சனை இல்லப்பா. உனக்கு அம்மைக்கும் அடுத்த வாட்டி வாங்கும்போது இட்லி சாம்பார் ஒன்றும் வாங்காது. இதே போல புரோட்டா, பீஃப், ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி வாங்கு. அப்போ உனக்கு அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டா. ஏன்ப்பா அப்படி சொல்லுதியா? அம்மா சொல்லிச்சா உங்கள்ட்ட? ஆமாப்பா, அவளுக்கு நீங்க எல்லாம் புரோட்டா பீஃப் தின்னது, அவளுக்கு வர இட்லி வாங்கி கொடுத்துட்டேன்னு பயங்கர சங்கடம். ஏ மனுஷா, என்ன நினைச்சிட்டு இருக்குதியா? நான் உன்கிட்ட சொன்னா ஒய்? ஆமா, நீ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன அவிய மட்டும் புரோட்டா பீஃப் வாங்கினே நமக்கு வர இட்லி வாங்கி தந்திருக்குன்னு. ஒய், நீரெல்லாம் ஒரு வீட்டுக்காரரா ஒய்? இப்படி எல்லாரும் முன்னாடி என்ன கேவலப்படுத்துறீது? போவோம் அப்புறம். பாத்தியாப்பா சுரேஷ் எப்படி எஸ்கேப் ஆயிட்டான்னு. மாமி அப்படி சொல்லிச்சா மாமா? ஆமாம்மா சொன்னா. ஐயே, நான் இது தெரியாம போச்சேன். நான் சுகர் எல்லாம் இருக்கனால பின்ன வயசான காலத்துல புரோட்டா எல்லாம் தொண்டையில போச்சுன்னா பயங்கர பாடு. அதனாலயாக நான் இப்படி மாத்தி வாங்கிட்டு வந்தேன். இது முதல்லயே தெரிஞ்சிருந்தேன், நான் அம்மையும் புரோட்டா வாங்கி கொடுத்துருப்பேன். எப்பா நீ வாங்கிட்டு வந்திருந்தாலும் அவ தின்னி இருக்க மாட்டா. புரோட்டா வாங்கிட்டு வந்திருந்தா சொல்லிருப்பா, இட்லி வாங்காம எதுக்கு புரோட்டா வாங்கினேன். உனக்கு அம்மா இப்படி பண்ணா அப்படி சொல்லுவா, அப்படி பண்ணா இப்படி சொல்லுவா. சும்மா உங்களை ஏதாவது செல்லானே சொல்லிட்டு அவ சொல்லியது. ஆமா, அதுவும் சரிதான். அம்மா தான் இடைக்கடி என்ன பண்ணேன்னு அவியலுக்கே தெரியாது. அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பேன். சரி, இனி என்ன செய்யுது? வயசான காலத்துல அவிய சொல்லியதை கண்டுகொள்ளாம போக வேண்டியது. ஆமாப்பா, நிறைய வாட்டி நானும் சொல்லியாச்சு. ஆனா இவளுக்கு மண்டல ஏறிய போல ஒன்னும் தெரியல. வசந்தி தான் பாவம், என்னத்த செல்லுக்குன்னு தெரியல. ஐயே மாமா, இப்ப ஒரு வீட்டுல எல்லாரும் சேர்ந்து கொடுமைப்படுத்தினாதான் கஷ்டமா இருக்கான். எனக்கு அப்படி இல்ல, இல்ல மாமி மட்டும்தான் அதுவும் கொடுமைப்படுத்தினேன். ஏதாவது சொல்லுவேன் இதை மாதிரிப்பட்ட விஷயத்துக்கு. அல்லாம அவிய ஒரு பிரச்சனையும் எனக்கு இல்ல. அதனால அதை பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சரியா? நீங்க சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுட்டு போய் கிடந்து உறங்குங்க. சரிம்மா சரி. என்ன வசந்தி, கோவமா உனக்கு? ஆமாங்க, பயங்கர கோவம் தான். உங்க அம்மைக்கு போய் 2 இடி கொடுக்கட்டா? ஐயோ, நீ செஞ்சாலும் செஞ்சிருவாம்மா. தெரியுது இல்ல, அப்ப பேசாம வந்து சாப்பிடுங்க. நம் 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 நம். நம் நம் நம்.